ஆனால் நான் அழைத்தேன் என்று என்னுடைய மனைவியாகிய காமவல்லியை அழைத்து
என்னோட கடா வெட்டி காளியம்மா தாயே காளியம்மா தாயாரே ஒரு படி நெல்லை குத்தி ஊரா வேண்டி குக்க வச்சு ஊற வச்சு சாவணும். எல்லாரையும் ஆம்பியா சாவணும், ஆத்தா சாவணும், ஆம்பியா சாவணும், எல்லாம் சாவணும். கடைசியா ஒருத்தர் சொன்னாரு, யாரு? ஓ கல்யாணம் கல்யாணம் என்ன ஏன்னு கேளு என் ஓர வச்சுக்கிற பாரு என்ன பார்த்து சாணி போட சொல்றேன் என்னவா அப்புறம் வேற யார் பார்க்க நானே ஏன் சாணி போடுறதுக்கு 8 மணி ஆகுது என்ன பார்த்து சாணி போட சொல்றேன் சத்தியமா செத்து அவன் செத்தாதான் என்ன 8 மணிக்கு என்ன என்ன கல்யாணம் பண்ணி போனல இங்க இருந்து ஊர்ல இருந்து போனல கல்யாணம் பண்ணி போன கம்முன்னு போறது இல்ல அவ வீட்டுல வரும்போது எல்லாம் மஞ்சா பையில எடுத்து வரா மஞ்சா பையில வீட்டுக்கு ஊருக்கு போகும்போது சால் பையில யார் வீட்டு சூத்து யாரு சொத்து பூரா என் மாமியா போனது ஏன் மாமா எங்க புள்ள பத்திட்டு பிரசம் சத்தியமா அவன் சத்தியமா இருக்கக்கூடாது என் மூத்தாருக்காரங்க பாரு என்ன சத்தியமா என் சூத்துல பண்ணுங்க சொத்துல பண்ணுங்க யாரு கஷ்டப்பட்டு போனது என் மாமியா உங்க மாமியா போனது சத்தியமா பூரா சொத்து உனக்கே பூரா சொத்தம் என்ன அது மட்டும் கிடையாது பாரு ஆமியா யாரு கல்யாணம் பண்ணி உனக்கு மக்கு இருக்குதா ஒரு என்ன நானும் மத்த பக்கம் ஜாதிக்கு போயிருக்கேன் என்ன ஒரே என்ன சத்தியமா என்ன ஜாமியா அவன் தானே முக்கியமா சாகணும் ஏன் தெரியுமா என்ன பார்த்து உன்னை பார்த்து 1 மணிக்கு மேல போன் பேச கூட சொல்றாங்க 1 மணிக்கு மேல யாருக்கு கோயில் இருந்தா அவங்க தம்பி தானே பேசுறாங்க வேலையா இருக்க பேசுறாங்க ஒண்ணும் இல்லையே என்ன பார்த்து சொல்றாங்க உன்னை பார்த்து போன் பேச கூட அது 2 மணிக்கு மேல சீரியல் பார்த்து வேணான்றோம் ஓஹோ என்ன பார்த்து என்ன 2 மணி வரைக்கும் சீரியல் பாப்பியா 10 மணி வரைக்கும் பார்த்தா 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க 2 மணி வரைக்கும் நான் எப்படி காலைல ஏஞ்சி ஏன் சாணி போடுறதுல ஏன்னா நான் ஏன் சாணி என்னால போக முடியும் மாடி சாணி போடுறது சாணி போடலாம் தேவையான ஏன்னா அவன் செத்துணும் சுத்தமா செத்துணும் எல்லாரும் செத்து போயிடும் என் கல்யாணம் அவன் மட்டும் நல்லா இருக்கும் மணி என் புள்ள என்னடா பண்ண கல்லாங்க நல்லா இருக்குன்றாங்களே அப்படி என்னதான் வாங்கி என் மாமா எனக்கு பூ வேணும் கேட்டு பாரு சத்தியமா
அது மட்டும் இல்ல மூஞ்சி முன்னாடி அது மட்டும் கிடையாது எங்க மகன் ஆண்டாடு சத்தியமா சொல்லிவாரு கல்யாணம் மாமா எனக்கு இது வேண்டி கேட்டுப்பாரு உள்பாடி நீங்க உத்தியாவது வாடா ஒரு நாளைக்கு வாடா உங்களுக்கு தரிசி எல்லாம் பல்லங்கர தெரியாது எனக்கு மட்டும் மேல இருந்து ஒண்ணுமே மயங்குது. ஆமா ஐயா ஏன்டி பாப்பான்னு கேட்டியா? ஏன் அம்மா ஜாக்கெட் போடாத? ஏன்னா என் கதை சொன்னா சத்தியமா என்ன உங்க தண்ணி வரும் என்ன தண்ணி வரும் கண்ணுல என்ன சத்தியமா என்ன மத்த பொம்மலிக்கிற மாதிரி எனக்கு பேசுறது இருந்துச்சு. ஏன்னா என்னைக்கு இந்த தாலி பல்ல காலை எடுத்து வச்சு சத்தியமா என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ண வந்தேன் இந்த ஊர்ல வந்த உடனே என் மாமியார் இருக்கிற பாரு அவங்க அம்மா வந்த உடனே என்ன பார்த்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க உடனே வீட்டுக்கு வந்துக்கிற மாதிரி போய் அம்மா நெல்லு குத்திடுவாங்க இந்த ஊர்ல முண்டை பொண்ணு நெல்லு குத்தினா போனேன் நேரா ஒரு ஆளோட நெல்லு எடுத்து நேரா ரைஸ் போனேன் போற வேலை பூரா சொல்றாங்க என்னோட பொம்பளைங்க பாப்பா நெல்லு குத்தி போகாத போற வேலை பூரா இந்த நெல்லு டிரைவர் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எப்படித்தான் திருடுறாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த நெல்லு எடுத்து போய் என்ன அலாரத்தில் கொட்டிட்டேன் இப்ப டிரைவர் என்ன பண்ணிருக்கோம் எனக்கு தெரியாது இந்த அலாரத்துக்கும் மோட்டருக்கும் டப்புக்கு 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 விட்டு வச்சு ஓடும் இவன் எப்படி இந்த அரிசி எங்க போகுது தவுடு எங்க போகுது நெல்லி எங்க போகுது அரிசி எங்க போகுது எட்டி பாத்தீங்க நான் போன நேரம் என்ன டபாக்குன்னு வெட்டி அறுத்து ரெண்டு வயசு எடுத்து அன்னைக்கு போனதான் என்ன சத்தியமா என்ன பண்ணாத வயசு கிடையாது போகாத டாக்டர் கிடையாது போகாத ஊசி கிடையாது சின்ன சின்ன பசங்க விட்டு கவுடு விட்டு ஈத்து விட்டு பார்த்தேன் பொழைக்க மாட்டேங்குது ஏன்னா பொழைக்கிறது வயசு சொல்லி என்ன நான் சொல்லல உடலுக்காய் கவு கட்ட நீண்டா வருது இல்ல ஆமா அது மாதிரி கவு கட்டி விட்டு கண்ணு கட்டி கவு நீ வேற 50 பசங்க ஒரு பக்கத்துக்கு 50 பக்கம் 50 ஈத்து போடுறாங்க பொழைக்க மாட்டேங்குது எப்படியாவது வைத்தியம் பண்ண தேவையில்லம்மா ராணி வந்து அது பண்ண வைத்தியம் இல்ல இதை வச்சு தடை பார்த்து
நான் இந்த சபையின் முன்பாக வந்தேனே. வந்திருக்கின்றீர்கள். என்னுடைய நாமதேவம் என்னவென்று தெரியுமா? அருகாமல் இருக்கக்கூடிய தோழி எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சபையாருக்கு விளக்கமாக கொடுமா. ரத்னாபுரி வட்டணத்தை ஆமா தவத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய வாதாபி சூரனின் ஆமா பாராளியாக விளங்கக்கூடிய காமவல்லி மாது என்று தெரிந்து கொண்டாயா? நன்றாக தெரிந்து கொண்டேன் அம்மா. மீண்டும் தெரிவிக்கின்றேன். கொத்து சாரங்கள் மாதே எப்படி சொல்லுகின்றது பார்த்தாயா? தங்க காமவல்லி அம்மனாகப்பட்டது வந்த நல்ல நேரத்துல இதோ காமவல்லியாக வரதான் கிடைக்கக்கூடிய இன்னும் பெயிண்டர் ஆறுமுகம் அவர்கள் இதோ பின்சட்டுக்காக 50 வாஜியாருக்காக 50 பபுனுக்காக 50 அளித்திருக்கிறார். அம்மனானது அவர் பங்கில் அமர்ந்து பட்டி பறித்து பால் பானை பொங்க வேண்டும். என் மனைவி அழைத்து வர சொன்னேன். அழைத்து வந்தாச்சா? எதுக்கு? நானே பொம்பளை நீ போட்டு
ஒரு பண்ணாட்டியா பாருங்க. ஏம்மா, நம்ம 2 பேரும் உள்ளூர் சொல்லிட்டாங்க. நான் எப்படி ராமவல்லி பார்த்து பல நாள் ஆகுது. நான் போயிட்டு நீ உன் பொண்டாட்டி மாதிரியா? நீ யாருங்க? சரி சொல்லி ஏன் முன்னாடி நான் முடிஞ்சுக்கிறேங்க. ஒன்னே பார்த்தா பின்னாடி சீட்டு காலியா இருக்குது. அதான் நான் அதான் பஸ் அது நான் வந்து ஆளா விட்டு அப்படியே பெண்ணே காமாவல்லி நாதா போற்றினே நங்கை மலரை காட்டினே நாதா போற்றினே நங்கை மலரை மல்லிகை முல்லை என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலர்களை கொண்டு வந்தம் செய்தே நாதா. மங்களம் உண்டாவட்டும் காமாவல்லி. ஆனால் பெண்ணே காமாவல்லி எப்படி நாதா? சாதமாலம் தான்பா நீங்க காமாவல்லியே பெண்ணே காமாவல்லியே காமாவல்லி எப்படி நாதா? என்னோட பாதாள விழுந்த கமலங்களுக்கு நீயோ என்றென்றும் சுகமாய் வாழ்ந்திருப்பாய். வேந்தரும் பெண்ணே. ஆனால் நாதா அப்படியே பெண்ணே பெண்ணே காமாவல்லி இப்பேற்பட்ட சபையின் முன்பாக என்னை அழைத்த காரணம் என்னவென்று விவரமாக சொல்லுங்கள் நாதா. ஆனா பெண்ணே காமாவல்லி எப்படி நாதா? கற்புள்ள கண்ணீரை கலந்த வேண்டாம். கற்புள்ள கண்ணீரை கலந்த வேண்டாம். கற்புள்ள தாமரை அடியே போட்டு காமாவல்லி நாங்களும் 16 வயதிலே சென்று யானை முதல் எறும்பு கலை வரை வைவைகளாலும் தாவரங்களாலும் 30 தேவர்களாலும் 44 ரிஷிகளாலும் பூமி மரம் செடி கொடி ஆகியவர்களாலும் யாராலுமே எங்களை வெல்ல முடியாத நாகாவரம் பெற்று வந்திருக்கிறோம் பெண்மணி. நாகாவரம் யாருக்கு பெற்று வந்தீங்க? ஆனால் நாதா பெண்ணே நாகாவரம் பெற்றேன் என்று சந்தோஷமா இருந்து சொல்கின்றேன். வேண்டாம்
எனக்கு ஏதோ என் மனம் அஞ்சி நடக்கின்றது நாதா. கோடி